வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். மகளிர் உரிமை தொகை விடுபட்ட 50 லட்சம் பெண்களுக்கு 1000 ரூபாய் தமிழக அரசு அதிரடி. தமிழகத்தில் பெண்களின் பொருளாதார சுயநிலையை வலுப்படுத்த தொடங்கப்பட்ட மகளிர் உரிமை தொகை திட்டம் தற்போது அரசியல் மற்றும் சமூக ரீதியாக முக்கிய கட்டத்தை எட்டியுள்ளது. தேர்தல் சூழ்நிலை நெருங்கும் நிலையில் இந்த திட்டத்தின் மாற்றங்கள் வரவிருக்கும் என்ற தகவல் பலராக பேசப்படுகிறது. திட்டத்தின் தற்போதைய நிலை. தமிழக அரசின் மிக முக்கியமான நலத்திட்டங்களில் ஒன்றான இந்த திட்டத்தின் கீழ் 1.5 கோடி பெண்கள் மாதம் 1000 ரூபாய் பெற்று வருகின்றனர். குடும்பத்தின் பொருளாதார சுமையை குறைக்கும் நோக்கில் அறிமுகமான இந்த திட்டத்தின் பல பெண்களுக்கு நேரடி நிதி ஆதரவாக இருந்து வருகிறது. கடுமையான நிபந்தனைகள் பலர் வெளியே. வருமான வரி செலுத்தாமல் உள்ளிட்ட பல நிபந்தனைகள் காரணமாக தகுதி இருந்தும் பல லட்சம் பெண்களுக்கு இந்த உதவி தொகை கிடைக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு நிலவி வருகிறது. குறிப்பாக நடுத்தர வர்த்தகத்தைச் சேர்ந்த சில பெண்கள் இந்த திட்டத்தின் பயனில் இருந்து விலகியுள்ளனர். நிபந்தனைகள் தளர்வு சாத்தியம். தேர்தல் நெருங்கும் நிலையில் திமுக அரசு இந்த நிபந்தனைகளை தளர்த்துவது குறித்து ஆலோசனை நடத்தி வருவதாக தகவல் தெரிகின்றன. இது நடைமுறைக்கு வந்தால் கூடுதலாக 50 லட்சத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் இந்த திட்டத்தின் கீழ் சேர்க்கப்பட வாய்ப்புள்ளதாக தெரியப்படுகிறது. விடுபட்ட பெண்களுக்கு உரிய நிதி வழங்கி மக்களின் ஆதரவை வெளிப்படுத்தும் முயற்சியாக இந்த முடிவு அமையக்கூடும். இது குறித்து அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெண்கள் நலனில் புதிய மாற்றத்தை உருவாக்கும் தீர்மானமாக இது அமையுமா என்பது அரசின் அறிவிப்புக்கு பிறகே தெளிவாகும். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது நியூஸ் சேனல் இணைந்திருங்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.